நடிகர் ரஜினிகாந்த் இவரோட படம் பார்த்தீங்கன்னா வேட்டையன். இந்த படம் பார்த்தீங்கன்னா வர்ற அக்டோபர் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா டப்பிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா மும்பரமா நம்ம ரஜினிகாந்த் பண்ணிகிட்ருக்காரு. இதே டேட்டில் தான் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா பெரிய பொருட்செலவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஆனால் இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுன்னு தெரிவிச்சிருந்த அந்த நிலமையில பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட வேட்டையின் படமும் இதே டேட்டில் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இதனால் சிறுத்தை சிவா பார்த்தீங்கன்னா ரஜினி சார்கிட்ட பேசியிருக்கிறாங்க. பேசுனதில் பார்த்தீங்கன்னா ரஜினி முடியவே முடியாது, நான் சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணியே தீருவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரஜினி சார் தெரிவிச்சிட்டாராமா. இந்த காரணத்தினால ரீசெண்டாக மெய்யழகன் ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் சூர்யா பார்த்தீங்கன்னா நான் இந்த படத்தில் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறேன் இருந்த நிலமையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நான் நல்ல நாளில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சூர்யா சொல்லிட்டாரு. கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் பாட்டுக்கு போயிருந்த நம்ம ரஜினிகாந்தை மீட் பண்ண ப்ரெஸ் மீட் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆகிற நிலைமையில் பின்வாங்கியிருக்கு. இந்த படத்தை கங்குவா படம் பின்வாங்கினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூர்யாவோட அன்புக்கு பற்றினா ரொம்ப நன்றி, அவர் என்னோடய மேலே வச்சுருக்க அன்புக்கும் நன்றி. சூர்யாவோட கங்குவா திரைப்படம் கண்டிப்பாக நல்லா ஓடும். இந்த படம் பார்த்திங்கன்னா நல்லா ஓடுறதுக்காண்டி நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காரு. ப்ரெஸ்ஸில் மீட்டிங்கில் பார்த்திங்கன்னா மற்றொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. அதாவது மலையாளத்தில் நடிகைக்கெல்லாம் பாலியல் தொல்லை கொடுத்து வந்துருக்காங்க நடிகர்கள் அப்படின்ற கேள்விக்கு பார்த்திங்கன்னா முன் வச்சுருக்காங்க. இதுக்கு நம்ம ரஜினிகாந்த் பார்த்திங்கன்னா இதை பற்றி எனக்கு பேசுகிறதுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்ற மாதிரி மற்ற நடிகர்கள் சொன்ன அதே பதிலை பற்றின சொல்லி அவர் விலகி கிளம்பி போயிட்டாராமா. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.